കേശു ഈ വീടിന്റെ നാഥൻ സിനിമയിൽ ഒരാൾ ചോദിക്കില്ലേ இந்த പളനിക്ക് എപ്പിടാ പോണോന്ന്. നമ്മൾ എത്ര മര്യാദ ഇല്ലാതെ സംസാരിച്ചാലും അവർ എങ്ങനെ பதில் പറയറിയോ? எங்சாமி அப்படியே நேராக போனீங்கன்னா பொள்ளாச்சி வருங்க. பொள்ளாச்சின்ற ஒரு 60 கிலோமீட்டர் போச்சுன்னா பழனிங்க. அங்கே போய் கேட்டுங்க. அங்கே வந்து ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே போய் கட்டாவணுங்க நம்ம பழனி போகிறதுக்குங்க. அப்படி கேட்டு போங்க, சரிங்களா? അത്രയും മര്യാദയായി സംസാരിക്കണം. മര്യാദയിൽ സംസാരിക്കുന്നത് നമ്മുടെ തമിഴ്നാട്ടുകാർ മാത്രം. അവരിനെ അടിക്കാൻ ആരുമില്ല. പക്ക ആൾക്കാരാണ്. இப்போ നിങ്ങളുടെ ബിസിനസ്സൊക്കെ എങ്ങനെ போகணும்? நம்ம மேக்கால 2 ஏக்கர் நெல் போட்டிருக்கோங்க. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது? இப்போ இருக்கிற பொழப்பெல்லாம் ஒன்றுமே சரியில்லைங்க. நம்ம எல்லாம் இப்போ வெயிலாகி போச்சு. இப்படியே அப்படி போகுதுங்க, ஒன்றும் பரவாயில்ல. உங்கள் வியாபாரம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? பரவாயில்லைங்களா? அப்படிங்களா? ஏனுங்க, இந்த போகிற வியாபாரம் போகிற போக்கு பார்த்தேன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம ஊட்டிக்கு தனியாக தான் போன போல இருக்குது. என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் இந்த கணபதி சில்க்ஸில் நிறைய ஆஃபர்லாம் போட்டுக்காருங்க, போய் பார்த்து பாருங்க. ஏன்னா இந்த ரம்ஜான் விசுவெல்லாம் வரனால ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேங்க. அது என்ன ஒன்று மிஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? நம்ம கேஜி தேட்டரில் நம்ம தலை படம் போட்டுக்காருங்க, நம்ம பார்த்துட்டு வருவோம் வாங்க. சாயங்காலம் அப்படியே வாவுசி பார்க்கா போய் கொஞ்சம் பானி ஊரியெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம எல்லாம் வெளியே போனால் தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமாங்க. பாலக்காட்டில் எந்த ஊர் சாமி நீங்கள்? நாங்கள் வந்துட்டு வண்டித்தாவளைங்களா? நம்ம பெரியப்பா அங்கே தாங்க இருக்காங்க, நம்ம சித்தூர் பக்கத்தில் இருக்காங்க. அங்கே வந்து அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப സന്തോഷங்க. അവർ ngേങ്ങന്ന് പറയുന്ന ഒരു മര്യാദയാണ് അവരിൻ്റെ. നമ്മൾ മൂത്തടിച്ച പോലെ ഒരിക്കലും സംസാരിക്കുകയില്ല. അവർ സംസാരിക്കാൻ കേട്ടാലേ നമുക്ക് ഭയങ്കര സന്തോഷമാണ്. അത്രയും നല്ല ആൾക്കാരാണ് ഈ തമിഴന്മാർ.